கீதாஞ்சலி அவர்கள் அவருடைய மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த பிரிவு வரப்போகிறது அவருக்கு முன்னாடியே தெரியுது. சில பேர் இந்த உள்ளுணர்வு சொல்லும், இது வந்து நடக்க போகுது அப்படின்னு. அதை சொல்லி தான் அவர் இந்த பதிவில் போட்டார் அப்படிங்கிறது தான் பின்னாடி தெரிய வருது நமக்கு. அதை ஏன் பிரிஞ்சு போனாங்க, என்னென்ன காரணம்னா நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பு தான். செல்வராயன் அவர்கள் வந்து சரியான ஒரு வீடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இவர் பண்ண சில அந்த என்ன ஹேபிட்ஸ் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறத நாடாவடித்தனமா அப்படிங்கிறதுலாம் சரியாக தெரியல. தெரியாதுன்னு சொல்கிறத விட அதுதான் உண்மை சொல்லலாம். பட் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அந்த விஷயம் நமக்கு திரும்பி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். என்றைக்காக ஒரு நாள் பிடிச்சி கமுத்தி விட்றோம். அப்படி தான் செல்வராயன் அவர்களை வந்து இன்றைக்கி அவருடைய ஸ்டேஜ் வந்து தனிமையில் இனிமை காங்கிறது சுகம்னு சொல்கிறார் அவர். இன்றைக்கி அப்படி தான் தனிமையிலே வந்து இந்த இனிமையை கண்டுட்டு சுகத்தோடு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஒரு வாழ்க்கை கிடையாது. பசங்க இருக்காங்க. இப்போ தனுஷ் அவருடைய தம்பி எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார். ஸோ ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். பாலிவுட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு போனவர் வாழ்க்கையில் அவருக்கு என்ன நிம்மதியே இல்லை அவருக்கு. பல கோடிகளுக்கு வந்து அதிபதி. ஆனால் சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது தனுஷ்க்கு? நீங்கள் லவ் பண்ண உங்கள் மனைவி ஐஸ்வர்யா அவர்களே பிரிஞ்சு போயிட்டீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி, எவ்வளவோ சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க 2 ஃபேமிலியுமே. பட் நீங்கள் ஒத்தே வரல, கேட்கல. பட் எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குது? நீ விரும்பின ஒரு பொண்ணு, உங்களுக்காக வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 பசங்க பெற்றுட்டார் தனுஷ். திடீர்னு விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா வேறு என்ன காரணம்? அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது.